Taste the Daily. சென்னை அடையாறு, தரமணி, மத்திய கைலாஷ் உள்ளிட்ட பகுதிகளில் தினமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக சின்னமலை தாலுகா அலுவலகம் சாலை, சர்தார் பட்டேல் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட சாலைகளில் காலை மற்றும் மாலை நேரங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்படுகிறது. பல வாகன ஓட்டிகள் சாலையில் ஆங்காங்கே தங்களது வாகனங்களை நிறுத்திச் செல்வதும், போக்குவரத்து போலீசார் இதுகுறித்து கண்டுகொள்ளாததுமே போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரோட்லேயே பார்க்கிங் பண்ணுறாங்க. அங்கே அதை கடக்கிறதுக்கே எனக்கு 10 நிமிஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்து இங்கே எங்கேயும் போலீஸ்காரங்க அந்த வண்டியெல்லாம் எடுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. அவ்வளோதான். அதில் தானே எனக்கு இந்த இடத்துல கிடக்கிறதால தான் எனக்கு லேட் ஆகுது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலை விபத்தில் 13 பெண்கள் காயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் 3 மணி நேரம் தாமதமாக வந்த அவலம் அரங்கேறியுள்ளது. விளத்திக்குளம் சாலையில் விவசாய பணிக்காக 13 பெண்கள் சென்ற நிலையில் செல்லும் வழியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தின் மீது ஆட்டோ மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த அனைவரும் காயமடைந்த நிலையில் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆம்புலன்ஸ் 3 மணி நேரம் தாமதமாக வந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஊழியர்களின் அலட்சியமே இந்த தாமதத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காவல் நிலையத்தில் வைத்து 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளரை காவல் உதவி ஆய்வாளர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேட்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கொளஞ்சி கமல்ராஜ் என்பவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சிவசங்கரன் மனைவி வசந்தி என்பவருக்கும் ஏற்பட்ட இடப்பிரச்சினை தொடர்பாக கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்தான விசாரணையின் போது காவல் உதவி ஆய்வாளர் சிவராமன் வசந்தி என்பவருக்கு ஆதரவாக பேசியுள்ளார். அப்போது எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவருக்கு ஆதரவாக வந்த கிருஷ்ணமூர்த்தி உதவி ஆய்வாளரிடம் நியாயம் கேட்டபோது ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் மயக்கமடைந்த அவர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதோடு அராஜகமாக நடந்து கொள்வதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.